ஹலோ விவர்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம். இந்த வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து கெரோவிட்டுங்கிற ஒரு கம்பெனியோடைய சைஃபானிக் சொல்லலாம். அந்த டாய்லெட் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்குங்க. இது என்னுடைய வீட்டில் இது ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 5-6 மாதம் ஆகிடுச்சு. இதை பற்றி சொன்னால் புதுசாக வாங்குகிற அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 13,000 விலை வந்துச்சு. மேலே வந்து இந்த மாதிரி 12 சுவிட்ச் வரும். பெருசாக 6 லிட்டர்ஸ் தண்ணி எடுத்துக்கும், சின்னதாகனா 3 லிட்டர்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிராண்டிங் அவங்க பேர் கெரோவிட். கேஜி டைல்ஸ்னு ஒன்று பாப்புலராக நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த டைல்ஸோட கம்பெனி தான் இந்த பாத்ரூம் சானிட்டரி ஃபிட்டிங்ஸு. மெயினாக அதில் என்ன காமிக்க போகிறோன்னா, இந்த ஃப்ளஷ் இதில் நடக்கிறது சைஃபானிக் எஃபெக்டாக ஒரு சுழற்சி முறையில் அது தண்ணி போகுது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை ஒரு 4 இடத்துலேருந்து வரும். இங்கே உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒன்று தெரியுதா, அது ஒன்று 1, அப்புறம் இங்கே ஒன்று 2, அப்புறம் இந்த சைடு ஒன்று இருக்கும் 3, அப்புறம் உள்ளே 4. இந்த கம்மியான தண்ணி 3 லிட்டர்ஸ் ஆகட்டும் 6 லிட்டர்ஸ் ஆகட்டும், இது மற்ற தண்ணி பிடிக்கிறத விட கெப்பாசிட்டி கம்மி தான். அது சுழற்சி முறையில் அப்படியே ஃப்ளஷ் பண்ணுறதுனால தண்ணி கம்மியாக எடுத்துக்குது. அதே சமயத்தில் எஃபிஷியண்ட்டாகவும் அது வேலை செய்கிற மாதிரி தான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ ஒரு 5-6 மாதம் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் மாட்டும் போது கொஞ்சம் ப்ளம்பர் இது கொஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சவனா இருக்கணும். சும்மா லோக்கல் ப்ளம்பர் யாராவது விட்டுட்டாங்கன்னா அதை ஒழுங்காக அசம்பிள் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி இந்த திறந்து இதில் இந்த செட்டிங் பண்ணணும். எதை அமுக்குனா தண்ணி நிறையா போகும், எதை அமுக்குனா தண்ணி கம்மியாக போகும் அப்படின்ட்டு. எனக்கும் இனிஷியலாக கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்துச்சு. அவங்க ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு போகும்போது சரியாக ஃபிட் பண்ணாமல் போயிட்டாங்க. அப்புறம் திரும்பி கூப்பிட்டேன். அப்புறம் அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இதில் ஃப்ளஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி தண்ணி போகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம டாய்லெட் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி ஃப்ளஷ் பண்ணோம் இல்லையா, அது குறைவான தண்ணியிலே நல்லா ஃப்ளஷ் ஆகிறது பார்க்க முடியுது. அது கம்மியான தண்ணி. ஏன்னா இப்போ மற்ற இடத்துல நான் கன்சியூம் பண்ண பெருசாக ஒரு டேங்க் வச்சுருப்பாங்க, நிறைய தண்ணி பிடிக்கும், ஒழுங்காமல் உள்ளே ஃப்ளஷ் ஆகாது. இது இந்த மாதிரி பண்ணதுனால மாதிரி முக்கியமாக அதில் டாய்லெட் பேப்பரு எதுவும் போட்டுறக்கூடாது. அப்புறம் நான் இது பயோசெப்டிக் டேங்காக இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கனால எதுவும் ஹார்பிக் இந்த மாதிரி எதுவும் போட மாட்டேன். இதான் வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.